நண்டு கிரேவி பண்ண போறேன். வாங்க நான் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். பேட்டரி லோ. நண்டு கிரேவி பண்ண போறேன். எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படிதானே? அப்படிதானேன்னு சொல்ல வேண்டாம். நண்டு கிரேவி செய்ய போறேன், எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம். நண்டு கிரேவி பண்ண போறேன், எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன சமாளில சொல்ல போறாங்க, புது பொண்ணு மாப்பிள்ளையே வேலை பார்க்குறேன் அனுபவின்னு கேட்க போறாங்க. அது வந்து கல்பனை வந்து நல்ல டேஸ்ட்டாக சமையல்லாம் பண்ணுவோம், அதனால நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சின்ன டீமில் எதுவும் ஹெல்ப் பண்ணுறாங்க கொஞ்சம். எங்கள் ஆண்டியே ஒன்றும் வெட்டி கொடுக்காம எல்லாத்தையும் கல்பனாவே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நேரம் தம்பி இல்லைங்க கல்பனாலாம் பேசிச்சு, இப்போ தம்பி வந்தாலும் வைக்க மாட்டேங்குது சொல்கிறதுக்கு யோசனை பண்ணுது. வாசம் வருதாடா தம்பி? எங்க வாசம் வருதாங்க? நண்டோட வாசனை. என்னோட கைப்பக்குவத்தில் நண்டு கிரேவி சூப்பராக செஞ்சுருக்கு. அதேமாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன், வெந்துட்டு இருக்கிறப்பயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நண்டு கிரேவி பண்ண போகிறேன், எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் நண்டு கிரேவிக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறியா? என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கிற? வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு பூண்டு மிளகு தட்டிக்கலாம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெரிய சோம்பு, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம், அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம், குழம்பு மசாலா, மிளகாத்தூள், சிக்கன் தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். நண்டு எப்படி வெந்நீர் போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோமா? ஆமாம், நண்டு வந்துட்டு வெந்நீர் ஊற்றி அப்படி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சரி சரி. நல்லா சூடாயிடுச்சு கல்பனா? நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். பெரிய சோம்பு போட்டுக்கிறோம். வெங்காயம், வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்குமா? வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறியா கல்பனா? கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். என்ன சமாளில சொல்ல போறாங்க, புது பொண்ணு மாப்பிள்ளையே வேலை பார்க்குறேன் அனுபவின்னு கேட்க போறாங்க. அது வந்து கல்பனை வந்து நல்ல டேஸ்ட்டாக சமையல்லாம் பண்ணுவோம், அதனால நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சின்ன டீமில் எதுவும் ஹெல்ப் பண்ணுறாங்க கொஞ்சம். எங்கள் ஆண்டியே ஒன்றும் வெட்டி கொடுக்காம எல்லாத்தையும் கல்பனாவே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் கொஞ்சம் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நைட்டியில் போட்டிருக்கிறதுனால நான் ஒரு ஆளே பார்த்துக்கிட்டு எடுக்க முடியாத வீட்டுக்காரங்க கொஞ்சம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணாதான் இந்த வாட்டி வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணால் தான் கட் பண்ணிச்சு. ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் நானும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறேன். தக்காளி நல்லா வதங்கணும். மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சிடலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். என்ன சேர்க்குறேன்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. பாருங்க, இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நண்டு எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கணும். நண்டு சாப்பிடுவியா? நான் நண்டு சாப்பிட மாட்டேன், ஆனால் செய்வேன் டேஸ்ட்டாக. இல்லை எப்படி உப்பு காரம்லாம் இருக்கான்னு டேஸ்ட்டு பார்ப்பியா இல்லை பார்க்க முடியாது கல்பனா? இல்லை நாக்கில் தொட்டு வச்சு பார்ப்பியா? அதெல்லாம் பார்க்குவேன். நண்டு சாப்பிட்றது மட்டும் உனக்கு வயிற்றுக்கு செட் ஆகாது.
தண்ணி எடுத்துக்கிறவா மசாலா சேர்க்கலையா? இல்லை தண்ணி வேணும். உப்பு சேர்த்துக்குவோம். அந்த கருப்பு எண்ணெய் சட்டி இரும்பு எண்ணெய் சட்டி வந்து ரொம்ப சிறுக்காக இருக்குது, கிண்ட கஷ்டமாக இருக்குதுன்னு இப்போ வேறு சட்டியை மாற்றிட்டேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டுவா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் மசாலெலாம் சேரும். மசாலா இப்போ சேர்க்கணுமா இல்லை லாஸ்ட்டாக சேர்க்கணுமா? சேர்க்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சேர்த்துக்கலாம். சரி. ஏன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த நண்டுக்குள்ளெல்லாம் இறங்கணும் உள்ள இந்த சாரெல்லாம் போகணுங்கிறதுனால வேண்டி இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறது. சரி, மூடி வச்சு மசாலாவையும் சேர்க்க போகிறேன். ஒன்றா எடுத்து தருவாங்க. மிளகாத்தூள் தாங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நண்டு வந்து காரஞ்சாமல் இருக்கணும், காரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு குழம்பு மசாலா, சிக்கன் தூள் எடுக்கணும். கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால வேண்டி சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இதே உங்களுக்கு தெரிஞ்சதே எடுத்துருக்குறோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும்ல? போதும். தேங்காய் சேர்த்துக்கலாம். கால் பண்ண சேர்க்குறேன். பூண்டு மிளகு தட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். பூண்டு மிளகு தட்டி வச்சுருக்கோம், அதை லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஒரு நேரம் தம்பி இல்லைங்க, கல்பனா நல்லா பேசிட்டு இப்போ தம்பி வந்தாலும் வைக்க மாட்டேங்குது, சொல்கிறதுக்கு யோசனை பண்ணுது. வாசம் வருதாடா தம்பி? எங்க வாசம் வருதாங்க? நண்டோட வாசனை. சரி சரி சரி, சாப்பிட்டு பார்க்கலாம். மூடி வச்சிட்டியா? ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகத்துக்கு மூடி வச்சிடலாம். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தலையை போட்டுக்கலாம். சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. கல்பனாவோட கைப்பக்குவத்தில் நண்டு கிரேவி சூப்பராக செஞ்சுருக்கு. அதேமாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன், வெந்துட்டுருக்கிறப்பயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் எப்படி நண்டு கிரேவி பண்ணியிருக்கேனோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு பட்டை கலப்பும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.